தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. பிரிவு 4 இறைவார்த்தைகள் 12 17 முடிய, 23 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிலில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை போய் ஆகிய இடங்களில் வந்த மக்கள் பெருந்திரராய் அவரை பின்தொடர்ந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்காட்சி விழாவுக்கு வரக்கூடிய இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே அன்போடு கனிவோடு நம்மை பார்க்கின்றார். நம் ஒவ்வொருவருமே அவரோடு இணைந்து வாழுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு பல வரங்களை, கொடைகளை நமக்கு தருகின்றார். கடவுள் நம்மோடு இணைகின்றார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் 1 யோவான் இந்த திருமணத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் எப்பொழுதுமே யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றார்களோ, யாரெல்லாம் நேரிய வழியிலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்களை தருகின்றார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் கொள்ளக்கூடிய புனித சிமியோன் ஸ்டாலின், ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதர். இன்றைய நாளிலே, இந்த ஜனவரி மாதத்தில் 5ஆம் நாளிலே, இந்த புனித சிமியோன் ஸ்டாலினை, ஒரு துறவியை, தன்னுடைய வாழ்நாளிலே தூய்மையாக வாழ்ந்தவர், எப்பொழுதுமே புனிதத்திலும் தவத்திலும் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுக்கென தன்னை அர்ப்பணித்தவர். ஏறக்குறைய அந்த 4 நூற்றாண்டுகளிலே, திருச்சபையுடைய வளர்ச்சி காலங்களிலே இவருடைய அந்த ஜபமானது எல்லோருக்கும் தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு இவருடைய எளிமையான தவ ஜப வாழ்வால் அனைவரையுமே அவர் ஈர்த்தார். சிமியோன் ஸ்டாலினுடைய வாழ்வு எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வை, இவர் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய நிலையை, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவாடக்கூடிய நிலையை இந்த உலகத்துக்கு பறைசாற்றினார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது, இயேசு நாசரத்தை விட்டு இயேசு கலிலேய பகுதிகளுக்கு செல்கின்றார். இறை வார்த்தையை அறிவிக்க தொடங்குகின்றார். குணமளிக்கும் நற்செய்தி பணியை செய்கின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய அந்த குணமளிக்கும் அந்த நற்பணியை அவர் செய்கிற பொழுது அநேக மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். நோயாளிகள் நலமடைகின்றார்கள். தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய வல்லமையை அவர்கள் பெறுகின்றார்கள். இறை ஆற்றலை உணர்கின்றார்கள். இயேசுவிடமிருந்து அந்த குணமளிக்க அந்த நற்செய்தியை அவர்கள் பெறுகின்றார்கள். அத்தகைய ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய வாழ்விலே, அதுவும் இந்த புதிய ஆண்டு தொடக்க இந்த வாரத்திலே நாம் எத்தகைய ஒரு மனநிலையோடு இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு பிறந்து விட்டது. இயேசுவோடு நாம் இணைய தயாரா? பாலன் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்குமே மீட்பராக அவர் வந்துவிட்டார். இயேசு ராஜா எனக்குள்ளே வந்துவிட்டார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லுகின்றோம். அத்தகைய இயேசு என்னிலே இருக்கின்றாரா? அவர் என்னை தேடி வந்து விட்டார். அவர் பாவிகளை மீட்கவே வந்தார். என்னை தேடி வந்து விட்டார். என் இயேசு ராஜாவை தேடி இன்றைக்கு நான் அவருடைய கட்டளையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திருவுளத்தின்படி இன்றைக்கு நாம் வாழ தயாரா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த புதிய ஆண்டு தொடக்கத்திலே, இந்த வார திங்கட்கிழமையிலே திருக்காட்சி விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி அந்த ஞானிகள் மற்றெல்லா மகிழ்ச்சியோடு சென்றது போல இன்றைக்கு நாங்களும் இயேசுடைய அந்த வெளிப்பாட்டை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இயேசு எங்களை சந்திக்கின்றார். இயேசு எங்களோடு உறவு கொள்கின்றார். இயேசு எங்களுக்கு பல்வேறு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு துணையாக இருக்கின்றார். இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள், இன்னும் நாடுகளுக்கிடையே பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், இஸ்ராயல், ஈரான் இவருடைய நாடுகளுக்கிடையே சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. இறைவா, இதோ இந்த நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டையை போக்கியறலும், மக்கள் உள்ளத்தில் அமைதியை தந்தரலும்,
இந்த புதிய ஆண்டு தொடங்குന്ന இந்த காலங்களில் எல்லோருடைய உள்ளத்திலுமே எல்லோரும் வாழ தகுதியுள்ளவர்கள், எல்லோருக்குமே உரிமை உண்டு. எல்லோருமே உம்முடைய அன்பிலே இணைய வேண்டும். இந்த உலகம் அனைத்துமே இந்த அன்பால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். வெறுப்போ பகையோ எதுவும் இல்லாமல் எல்லா மக்களுமே இணைந்து வாழ உம்முடைய இறை வார்த்தையை கடைபிடிக்க அன்று நீர் செய்த அந்த நலமாக்கும் பணியை, குணமளிக்கும் பணியை ஒவ்வொருவருமே இந்த சமூகத்திலே சமூக மேம்பாட்டுக்காக உழைக்க, நாடுகளுக்கிடையே ஒற்றுமை தலைத்தோங்க நம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையுமே இந்த நாளில் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக என் குடும்பத்துக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்ற ஒவ்வொருவருக்குமே கேளுங்கள், நிச்சயம் ஆண்டவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார். கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்ற இந்த இறைவார்த்தைக்கு இணங்க இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு ஜெப வேண்டுதலையும் இந்த நாளில் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி இந்த நாள் இனிய நாளாக ஒவ்வொரு குடும்பத்திற்குமே இறை பிரசன்னத்தை கண்டுகொள்ள, ஒவ்வொருடைய வாழ்விலும் பரிசுத்தத்தை, தூய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு தேவையான கொடைகளையும் மரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.